ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை சமந்தா தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ அது என்ன அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். வாங்க பேசலாம். ஸோ சமந்தாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சமந்தாவை பத்தி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வரைக்கும் சமந்தாக்கு அஃபிஷியலா என்னென்ன நடந்திருக்கோ அண்ட் பர்சனலா என்னென்ன நடந்திருக்கோ இது எல்லாமே அவங்க ரசிகர்களுக்கு தெரியும். ஸோ அதை தாண்டி சமந்தா இப்போ வந்துட்டு ரொம்பவே சினிமாவை விட்டு கொஞ்ச காலம் விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலிவுட்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பெரிய அளவுல அவங்களுக்கு போகல. சரி, சினிமாவை விட்டு தான் விலகி இருக்காங்க. ஆனா அவங்க ஏன் ஆட்ஸ்லாம் கூட இப்ப வர்றதில்ல? ஏன் எந்த ஒரு ஷூட்டுக்குமே அவங்க போறது இல்லையா? அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வரலையா? என்னதான் ஆச்சு? அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிசீஸ் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அது கிளியர் ஆயிட்டு தானே மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க. மறுபடியும் சமந்தாக்கு ஏதாவது டிசீஸ் வந்திருக்கா? இல்லாட்டி அது சம்பந்தமாவே மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன் இவங்க வந்து கேமரா முன்னாடி வரல அப்படின்னு சொல்லி சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாமே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி தெரியுற மாதிரி சமந்தா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சமந்தா ஹீரோயினா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மல்டிநேஷனல் பிராண்டுக்கான நிறைய ஆட்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. நிறைய ப்ராடக்டோட பிராண்ட் அம்பாசிடரா சமந்தா இருந்திருக்காங்களாம். ரொம்ப வருஷமா அவங்க வந்து ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா சினிமாவை விட வித்தின் டேஸ்ல வந்துட்டு நம்மளால ஆட் ஷூட்ல சம்பாதிக்க முடியும். அப்படி நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா, அதுவும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா நிறைய மெடிக்கல் ரிசர்ச் வந்து நான் பண்ணி பார்த்தேன். நிறைய மெடிக்கல் ரிசர்ச் எல்லாத்தையும் நான் வந்து சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். ஃபாரின்ல போயிட்டு நான் எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் கிட்ட கிளியரா வந்து கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது, நிறைய உண்மைகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதனால இப்படி வருது, இது மாதிரி வர்றதுக்கான மூல காரணம் என்ன, இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கறது A to Z நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஹெல்த் இஷ்யூனால. ஸோ நம்ம வந்துட்டு ஆடு அப்படின்னு சொல்லி கலர் கலர் பிராண்டு, கலர் கலர் பொருள், நிறைய ஆர்டிஃபிஷியல், நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்த்து இது நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோவோ ஹீரோயினோ சொல்லும் போது அவங்கள பிடிச்ச ஆடியன்ஸ் அவங்க சொல்ற பொருளையும் வாங்கி யூஸ் பண்றாங்க. ஆனா அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல இருந்து தான் நான் முடிவு பண்ண இனிமேல் இந்த மாதிரி தப்ப பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து என் மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்க. அது என்னால கண்ணால பார்க்க முடிஞ்சது. நான் வந்து படங்கள் கொடுத்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சு சினிமாவை விட்டு விலகி. ரசிகர்களை மீட் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் வர இடத்துக்கு நான் போற இடத்துக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பார்த்தாலே சமந்தா லவ் யூ அப்படின்ற அளவுக்கு லவ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நானுமே வந்துட்டு கொஞ்சம் கூட முகசுளிக்காம அவங்களுக்கு திருப்பி லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு வரேன். ஸோ அந்த அளவுக்கு என்ன நம்புறாங்க, அந்த அளவுக்கு என் மேல லவ் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு தப்பான பொருளையும் எந்த ஒரு தப்பான ப்ராடக்டையும் நான் சஜெக்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனாலதான் இதுக்கப்புறம் நான் வந்து ஆட் ஷூட்ல நடிக்க போறது கிடையாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நான் வந்து படத்துல வரலனாலும் ஆட் ஷூட்ல நடிச்சிருந்தாலே என்னால கோடி கோடியா இப்ப சம்பாதிச்சிருக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆட் ஷூட்ல பர் டேல நம்மளால லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ சோ 1 மந்த்ல நமக்கு நிறைய ஆட்ஸ் வரும். நிறைய ஆட்ஸ் மூலமா நம்ம வந்து crore சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்பவே கிளியரா இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் நாம அலசி ஆராய்ஞ்சி பார்க்காம மக்களுக்கு கெட்ட பொருளை கொண்டு போய் சேர்க்க கூடாது. ஸோ அது எவ்வளோ பெரிய மல்டிநேஷனல் பிராண்ட் கம்பெனியா இருந்தாலும் சரி, ஸோ மக்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்றத நான் வந்து எடுத்து சொல்லுவேன். ஆனா சரியானது மட்டும் தான் நான் சொல்லுவேனே தவிர தப்பானது சரின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு பொய்யான ஒரு ஹோப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஹேட் ஷூட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிராண்டை பத்தி மினிமம் 2 or 3 டாக்டர்ஸ் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த ஆட் ஷூட்டே பண்றதுக்கு ஒத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான முடிவை சமந்தா எடுத்திருக்காங்க. உண்மையிலே சமந்தா எடுத்திருக்க இந்த முடிவு, அவங்க சொன்ன இந்த விஷயம் 100% கரெக்டுங்க. கொக்கோ கோலா குடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கொக்கோ கோலால எவ்வளவு அளவுக்கு கெமிக்கல் இருக்கு, அது ஒரு உயிரியே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய கூல்ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், நிறைய
பொருள், லேஸ், சிப்ஸ், குர்குரே, சோ இது எல்லாத்துக்குமே பாலிவுட் ஆக்டர்ஸ் தான் சிப்ஸுக்கெல்லாம் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற குழந்தைங்க கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறதுனால ஆசைப்பட்டு கேட்கறாங்க. சோ எல்லாருமே இப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அதை தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம கையாலே ஸ்லோ பாய்சன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பேஸ்டா இருக்கட்டும், பிரஷ்ஷா இருக்கட்டும், சோப்பு, பவுடர், A to Z நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோமோ இது எல்லாமே நம்ம கலர் கலரா டிவில ஆட பாக்குறோம். அந்த ஆடு யாரு சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்றத பாக்குறோம். இதை தாண்டி இன்சூரன்ஸ் கம்பெனி இதுல இன்சூர் பண்ணுங்க, அதுல இன்சூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மொத்தமா அவங்க வந்து நாமத்தை போட்டு போயிடுறாங்க. சோ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஹீரோவோ ஹீரோயினோ இதை சொல்றாங்க, நம்ம ஏன் செய்யக்கூடாது நம்ம யோசிக்கிற ஒரு நல்ல ரசிகரா. அதே மாதிரி இப்ப சமந்தா ஒரு நல்ல நடிகையா நான் என்ன என்னோட ரசிகர்களுக்கு பண்ணணும்ன்றதையும் தெளிவா முடிவு பண்ணிருக்காங்க. சோ சமந்தா எடுத்திருக்க இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.